பக்காலத்தை வாங்குறீங்க ப்ரோ. நான் ஏன்டா குடுக்கணும்? என்னடா வம்பா இருக்கு? ஆற வந்து எம் விட்டு பட்டாண்டே எம் விட்டு பட்டாண்டே எம் விட்டு பட்டாண்டே. அண்ணா ஒரு நிமிஷம்ண்ணே, கொஞ்சம் நிழலுக்கு வாங்கண்ணே. ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணிடலாண்ணே தம்பி. ஒரு ஃபோன் பண்ணி கொடுத்தீங்கன்னா ஃபோன் பண்ணி கொடுக்குறேண்ணே. போனப்பா. பாட்டுக்கு மட்டும் குறைச்சிடல, எப்படிலாம் பாட்டு வைக்கிறாங்கன்னு பாருங்கண்ணே. தம்பி தம்பி நான் தான்யா பழனி பேசுகிறேன்யா. அண்ணன் ஃபோன் அடித்தாலும் எடுக்க மாட்டாப்புல. தரேன் ஒரு சொன்னேன். என்னப்பா? இல்லைப்பா, இந்த காசு கொடுக்க வந்தேன், காசு கொஞ்சம் செலவாயிருச்சு. சரி அதான் அண்ணன்ட்ட சொல்லி. இல்லைடா காசு ஏன்டா கத்துற? இல்லைடா நான் டேய் இல்லை நீ என்ன அவ்வளோ பெரிய ஆளா? என்ன நீனு வா போன் பேசுற? நீ வான் போன் பேசுனா வாயெல்லாம் உடச்சிருவேன் பார்த்துக்க. உப்பு போட்டு கொடுங்க, சொர்ணையே வர மாட்டேங்குது. டாவா டேய் டேய் ஒன்றும் இல்லைண்ணே, அவங்க அண்ணன்ட்ட காசு வாங்கியிருக்கேனே. ஏதோ அவன்கிட்டே அவன் காசை வாங்கின மாதிரி ரூட்டா பேசிட்டீங்க பாருங்க. அவங்க அண்ணன்ட்ட நான் பேச வேண்டியது. தம்பி நான் காசு வாங்கினது உங்கள் அண்ணன்ட்ட. அதுக்கு நான் என்ன பண்ணேன்? நீ தான் இருந்தேன் அப்படின்னா நீயா காசை கொடுத்த? இல்லை உன் பாக்கெட் இருந்து எடுத்து கொடுத்தியா? அவங்க அண்ணன் என்னடா கொடுத்தாரு? கொடுக்க முடியும். நான் உங்கள் அண்ணன்ட்ட பேசிக்கிறேன்டா. உங்கள் அண்ணன்ட்ட பேசிக்கிறேன்டா. இல்லை நீ வீட்டு பார்த்தாண்டா இருக்க, நேரில் வாடா. அதான்டா நீ வீட்டு பார்த்து தான்டா இருக்கேன். சொல்லிட்டு எத்தனை ரூபா சொல்ல மேட்டு தட்டு நிற்கிறேன்டா. நானும் சரி பாவம் சின்ன பையன், ஏதோ வட்டி காசு கொடுக்கணுமே. அதோட மனுஷனுக்கு 10 வருஷம் செலவு வருமா வராதான்? வரும்ல. ஒரு வட்டி முடிஞ்சு போச்சு. சரி ஒரு ரூபா தள்ளி கொடுக்குறேன்னு டைம் கேட்டால் அவங்க அண்ணனுக்கு ஃபோன் அடிச்சு அவங்க அண்ணன் எடுக்க மாட்டான். என்ன சொல்கிறாங்க? நீ பெரிய வெண்ண, நீ என்ன இப்படியே முன்னே நாளை அவன்கிட்ட நான் வாங்கியிருக்கேனே. சின்ன பையனே மரியாதைலாம் பேசலாமா? இப்போ நான் இருக்கேன், நான் உங்களை மரியாதைலாம் பேசுகிறேன், நீ கோவப்படுவீங்களா மாட்டீங்களா? இப்படி தானே பூரா அப்படிதான் இருக்காங்க வளங்க. என்ன பேசுன ஃபோன்ல? என்ன பேசணும்? என்ன பேசணும்? நான் அங்கே இருந்து என்கிட்ட கொடுக்க முடியாது காசு. அண்ணே பாருங்க, என்கிட்ட கொடுக்க முடியாது. வயசுல சின்ன பையன் இப்படி அடிக்கிற மாதிரி பேசுறான் பாருங்க. கோவம் வருதா இல்லையா? சின்ன பையனோ பெரிய பையனோ காசு யார்ட்ட வாங்கினேன்? எங்க அண்ணன்ட்ட தானே. நீங்க தான் பேசுறீங்களா? ஆமாண்ணே, கொஞ்சம் எடுத்து சொல்லுங்கண்ணே. மனுஷனுக்கு 1000 செலவு வரும், கொஞ்சம் பொறுத்துக்கு பார்ப்போம். எடுத்து டைம் ஆகி போங்க. நான் சொல்றேன், பணம் வாங்கிட்டீங்க, பணம் கொடுத்துட்டாரு. அவரு எத்தனை நாளா பாவம் பணம் இவர் கொடுக்கலண்ணே, எங்க அண்ணன் தானே கொடுத்தாரு. இவர் கூட சும்மா சிங்சாங்க அடிச்சுக்கிட்டு இருந்தாருண்ணே. அண்ணன் கொடுத்தாலும் தம்பி நான் தானே, கூட பிறந்தவன் நான் தானே. கூட பிறந்தவன் அப்படின்றதுக்காக தாயும் பிள்ளையும் ஒன்று நாளும் வாய் வயிறு வேறன்னு தானே சொல்லியிருக்காங்க. என்னண்ணே காசு வாங்கும்போது இதெல்லாம் பேசலையாப்பா? நீ காசு வாங்கும்போது இதெல்லாம் பேசலையே, இப்பதானே இப்பெல்லாம் பேசுற? ஆமா நீ இவ்வளவு ரூட்டா பேசுறல. வாங்கின கடனு பெத்த பிள்ளையும் ஒண்ணுதான். என்ன என்னைக்குமே இல்லைன்னு சொல்ல முடியாது. பெத்த பிள்ளை இல்லைன்னு. ஹலோ போனையான்னு இல்லாம இங்க என்னைய பிட்டு போட்டுட்டு இருக்கா? போ கேளுடா, நல்லா கேளு. வாங்கின கடன் இல்ல, அதுக்காக மரியாதை எல்லாம் பேசுறான். பெத்த பிள்ளைய நான் மரியாதை எல்லாம் பேசுறேன், பெத்த பிள்ளை என்ன மரியாதை எல்லாம் பேசுறான். வாடா வாடா பாப்பம்ன்ற என் முன்னாடியே. அவன் என்ன வயசுல சின்ன பையனே, அவன் என்ன போடா வாடான்னு பேசலாமா? இப்ப நான் இருக்கேன், நான் உங்களை போடா வாடான்னு பேசுறேன்னா டேய் வாடா அப்படின்னு நான் சொல்றேன். என்னடா என்ன ஏத்தி விட்டு மாதிரி பேசிக்கிருக்க? அதானே இப்ப நான் வயசுல சின்னவன் உங்களை பார்த்து டேய் இங்க வாடா அப்படின்னு நான் கூப்பிடுறேன். உங்களுக்கு கோவம் வருமா வராதா? இப்ப பாருங்க, டேய் வாடா இங்க. பேசிட்டு இருக்கும்போது இடையில ஐயாவா வாடா வாடான்னு எதுவும் சொன்னியா? வாடா அடிக்க போறேன்டா சேர்ந்து பேசுனேன். கோவம் வருதுல, உங்களுக்கு சுருன்னு ஆகுதுல, ஃப்ளோல ஏதாவது வந்திருக்கும். ஒரு பக்கத்துல கோவமே வரல. ஃப்ளோல கெட்ட வார்த்தை வருமா? அண்ணனை சொன்னேன்டா, நீ என்ன சொன்னமா? அண்ணனை சொன்னேன். என்னங்கடா? ஓ மிரட்டறதுக்கு ஆளு கூட்டி வந்திருக்கியா? அண்ணன்டா அவரு பாத்தலா? அண்ணன் நொண்ணே. சரி நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். அண்டா நான் பாட்டுல போய்க்கிறீங்க. அண்ணன் நொண்ணேன்றா. நீங்க போன வாங்கி பேசுனேன் ரைட். நீங்க எனக்கு அண்ணன் போன வாங்கி பேசுனேன் ரைட். நீங்க எனக்கு அண்ணன் இல்லையா? செய்ய முடியும். நீங்க எனக்கு அண்ணன் இல்லையா? பாத்தீங்களா? ஒரு உதவி போற வாரம் பழக்கத்துல போன கேக்குற ரைட் குடுக்குறேன். நீ யாரா இருந்தா வந்து பாடுறான்ற என்ன? அது நாயா என்னமோ மெண்டல் மாதிரி பேசாதீங்க ப்ரோ. நீங்க வேற பேசாம போங்க ப்ரோ. பாருங்கண்ணே கிறுக்குத்தனமா பேசிக்கிறீங்க. கடையை வாங்கிட்டோம், வாங்கிட்டேனே ரைட்னே கொடுத்துட்டாப்ல. 2 பேரும் ஒத்துமையா. அப்படி உங்களுக்கு அவங்களுக்கு பஞ்சாயத்து அப்பனா நான் வாங்கின காசை நீங்க கொடுத்துருங்க.
அதான் அப்ப எனக்கு அதான் உங்க நீங்க கொடுக்குறீங்களா? கொடுங்க. என்னடா நான் எதுக்குடா கொடுக்குறேன்? வக்காலத்து வாங்குறீங்களா அவனுக்கு கொடுங்க. எதுக்குடா அப்படியே நான் ஏன்டா கொடுக்கணும்? வக்காலத்து வாங்குறீங்க ப்ரோ. நான் ஏன்டா கொடுக்கணும்? என்னடா வம்பா இருக்கு? அவனுக்கு எனக்கு என்னடா சம்பந்தம்? அவனுக்கு சப்போர்ட் பண்றீங்களே. ஆனா நீ வாங்குனே நான் வாங்குனடா. நீங்க வாங்குனீங்க நான் சொல்லல. நீங்க வாங்குனீங்க நான் சொல்லல. ஆனா இன்னும் கொஞ்சம் போக பார்த்தா என் காசை இப்ப தள்ள கட்டி விட்டுன்னு. என்னடா சொல்ற? அதான் நான் ஏன்டா அவனுக்கு கொடுக்குறேன்? வக்காலத்து வாங்குறேன். பணம் நானா வாங்குனேன்? அவனுக்கு ஆமா எங்க அண்ணன்டா அவரு. அண்ணன் நொண்ணே. ஏய் போடா. ஆறா அண்ணன் நொண்ணேன்றா. போடா. ஆறா நீங்க. போடா. ஆறா நீங்க. வந்து போறேன். ஒண்ணு இல்லனே. எங்க அண்ணன் வாங்குன காசு, எங்க அண்ணன் கொடுத்த காசு நான் வாங்குறேன். ஒழுங்கா நீங்க எனக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்கணும். சும்மாடா வேணாம்டா. கொடுத்துருங்க. ஏய் நான் எதுக்குடா கொடுக்கணும்? ஏய் நான் கொடுக்க முடியாதா? பாத்தீங்களா உங்களை நான் கட்டி கொடுக்க முடியாதா? நான் ஏன்டா கொடுக்குறேன்? ஏன்டா பணம் வாங்குன நீ? இப்ப நான் ஏன்டா நீங்க கொடுக்குறேன்? பாருங்க நான் சைடுல ஏன்டா? நிக்கிறேன். ஏய் இங்க வாடா. இல்லாத இடுப்பால இடிக்காத நீ என்ன மதிக்க வாடா என்னடா நானாடா பணம் வாங்குனேன்? பணம் நானாடா வாங்குனேன்? யாரா பணம் வாங்குனது? பணம் நான் வாங்கினேன். பணம் யாரா வாங்குனது பணம்? யாரா வாங்குனது? யாரா வாங்குனது? ஏன்டா? இழுத்து விட்டு வேடிக்கை பாக்குறியா? யாரு இழுத்து விட்டு வேடிக்கை பாக்குறீங்களா? ஏய் என்னங்கடா ஆளாளுக்கு என் வாதியார பல்லு பூச்சி பாக்குறீங்களா? அதாவது அவன்கிட்ட காசு இருக்கு அப்படின்ற ஒரே காரணத்துக்காக நீ இப்ப அவனுக்கு என்ன வக்காலத்து சொல்ற வாங்குற. நீ? அவன் நான் பணத்துக்கு என்ன சொல்றேன்னா நம்ம என்ன கேவலம் என்னைக்கு மனுஷ பிறவி தானே. என்னைக்கு தர நீ? காசு இருக்கிற இடத்துல தானே நம்ம எப்படா தர? காசு இருந்தா என்னடா காசு இருந்தா நீங்க பீதுன்னு வளர்ந்த அங்க பாருங்க மூஞ்சிய பாருங்க. என்ன சொல்லுவியாடா அதெல்லாம்? மூஞ்சி விட்டு மாதிரி இருக்கான். இங்க பாருங்க கத்தி எடுத்து சுரிக்கிறேன் எங்க அண்ணனை. பாருங்க மூஞ்சிய பாருங்க. என்னடா மண்டை இது? டீ கடையில டைல்ஸ் ஓட்டினா மாதிரி இதை பார்த்தா எல்லாருக்குமே சிரிப்பு வருமே. மூஞ்சி விட்ட மாதிரி இருக்கானா. டேய் பணத்தை பாத்து குடுறா பரிசு எடுக்காதீங்கடா. ரெண்டு பேர் மூஞ்சி பக்கம் அண்ணன் தம்பி மாதிரி தான் சண்டை இருக்கு. சத்தம் போடாதடா டேய். எப்படி இருக்கீங்கன்னு ஏய், அண்ணன் தம்பி மாதிரி தான் இருக்கீங்க. அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக. காசை நான் வாங்கினேன் சரிடா. கொடுத்துறேன். சரிடா. இப்போ இவன் மரியாதை எல்லாம் பேசினால அதுக்கு இவனை என்ன பண்ணலாம்? தோப்பு கண்ணம் போறப்பமா ஏண்டா என் கண்ணு முன்னாடி ஒரு 10 தோப்பு கண்ணம் ஏண்டா காசு கொடுத்தவன் காசை கொடுத்தவன வந்து நீ அடிப்பியாக்க. கேவலம். ஐயோ நம்ம மனுஷ பிறவி தானே கேவலம். ஏங்க, குடிச்சு மூக்கு குடிச்சு போடுடா உன்னைய. ஏய், என்னடா ஆள் செட் பண்ணி கூப்பிட்டியா? முன்னாடியே பணம் கொடுத்தவன அடிக்கிற. தன்மையா பேசுறா மயிரு. தன்மையா பேசு. மயிரு தன்மையா பேசுறா மயிரு. என்னண்ணே டேய் 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 பேசுறானே, இப்படி பேசுறீங்க காசு கொடுப்பானே. உங்களை நம்பலாம் இவனை நம்ப முடியுமா? என்னடா ரெண்டு பேரும் என்னடா நீங்கடா அதான்ப்பா அந்த அவர் நம்பு அதான்டா அவர் நம்பு. ஒண்ணே கண்ண அடிக்கிறான். அண்ணன் இல்லனே காசு காசு வாங்கி கொடுக்க மாட்டானே. ஐயோ கேப்ப. ஏய் சுத்தி விட்டு வேடிக்கை பாருங்க ரெண்டு பேரும். என் காசு எங்க அண்ணன் திட்டுவான்டா.